அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அரசின் திட்டங்களின் நிலை குறித்தும் ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை பழங்குடியின மக்கள் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டனர். மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு பழங்குடியின மக்களுக்கு சம உரிமைகள் கிடைத்ததாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது? வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி மறுத்ததை எதிர்த்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. விமர்சனம் செய்யும் போது கண்ணியத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். விசாரணையை வருகிற 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திமுக, அதிமுகவினருக்கு நாட்டிற்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைப்பதாக நீதிபதி வேதனை. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டில் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழு அமைத்திட வேண்டும். மத்திய, மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை ராமலிங்கம் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஷாகுல் ஹமீதுக்கு அடைக்கலம் தந்த வழக்கில் முகமது அலி ஜின்னா என்பவர் கைது. தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த 6 முக்கிய குற்றவாளிகள் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல். 6 பேரும் பாகிஸ்தான் அடிப்படையிலான ஹிஸ்ட் உத் தஹ்ரீர் அமைப்போடு தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை. சென்னை குண்டத்தூரில் எலிமருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். வீட்டில் 3 இடத்திற்கு பதிலாக 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததே இறப்புக்கான காரணம் என போலீசார் தகவல். எலிமருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் பெற்றோரின் உடல்நிலையில் முன்னேற்றம். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த தம்பதியின் குழந்தையை கடத்திய பெண்ணின் புகைப்படம் வெளியீடு. தலைமறைவாக உள்ள பெண்ணை பிடிக்க போலீசார் தீவிரம். தன்னையே கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன், கட்சிக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டேன். காட்பாடியில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல், நீட் உள்ளிட்ட விவகாரங்களில் தாவேக தலைவர் விஜய் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டு விஜய் பேச வேண்டும் என்றும் நடிகர் சரத்குமார் பேச்சு. மதுரை மாவட்டம் பரவை அருகே பள்ளி மாணவர்கள் 34 பேர் மாற்று சான்றிதழ் கேட்டு போராட்டம். சாதி சான்றிதழ் கேட்டு காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் 9வது நாளாக சங்கூதம் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. இளம் பருவத்தினர் காதலிக்கும் போது கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது இயல்பானதுதான், குற்றமாக பார்க்கப்படாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. திருச்சி திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை. பேருந்தில் பயணம் செய்த இளைஞரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி தப்பி ஓட்டம்.
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கும் நடைமுறை. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களுக்கு QR கோடு முறையில் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. மதுரை மாவட்டம் பரவை அருகே பள்ளி மாணவர்கள் 34 பேர் மாற்று சான்றிதழ் கேட்டு போராட்டம். மாணவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட தலைமை ஆசிரியர் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதாக உறுதி. நெல்லையில் ஆயுதங்களுடன் மோதிக்கொண்ட இளைஞர்களால் பரபரப்பு. CCTV காட்சிகளை கொண்டு ஒருவரை கைது செய்த போலீசார் விசாரணை. அடிச்சான். திருவண்ணாமலை பொன்ராயர் ஓட்டலில் வழங்கிய சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு. சம்பவம் குறித்து கேட்டபோது சப்ளையர் அலட்சியமாக பதிலளித்ததாக தகவல். கோவை, ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சாலை மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் இயல்பு நிலை பாதிப்பு. மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் ஐப்பசி மாத கடைமுக தீர்த்தவாரி உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி சாமி தரிசனம். தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு 1000 கிலோ அன்னம் மற்றும் 500 கிலோ காய்கறிகளால் அன்னாபிஷேகம். பக்தர்கள் வழங்கிய அரிசியை சாதமாக தயார் செய்து பெருவுடையார் திருமேனி முழுவதும் சாற்றப்பட்டது. நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி இடையேயான விவாகரத்து வழக்கு ஒத்திவைப்பு. வழக்கினை நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பெருங்களத்தூர் GST சாலையில் நடைபெற்ற நடிகர் சிவகார்த்திகேயனின் புதிய படத்தின் படப்பிடிப்பு. படப்பிடிப்பை காண மக்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். சென்னை விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் 10 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆசிரியர்களின் டிஃபன் பாக்ஸை பள்ளி குழந்தைகள் கழுவும் அவலம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. கங்குவா படத்தில் சத்தம் அதிகமாக இருந்ததாக எழுந்த விமர்சனங்கள். திரையரங்கு உரிமையாளர்களிடம் சத்தத்தை 2 புள்ளிகள் குறைக்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிவுறுத்தல். சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படத்தில் முதல் நாள் வசூலை வெளியிட்டது படக்குழு. உலகம் முழுவதும் 58 கோடி வசூல். மிகவும் பின்தங்கிய பழங்குடியின சமூகங்கள் குறித்து முந்தைய அரசுகள் அக்கறை காட்டவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் செல்லும் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. ஜார்க்கண்ட் தியோகர் விமான நிலையத்தில் பரபரப்பு.
மகாராஷ்டிராவில் அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டரை ஆய்வு செய்த தேர்தல் அதிகாரிகள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் நடவடிக்கை. மும்பையில் தமிழர்கள் அதிகம் வாழும் தாராவியை அதானிக்கு வழங்க பாஜக துடிக்கிறது. ஜார்க்கண்டில் நடந்த காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரை. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. 30,000 பக்தர்களுக்கு இன்று அனுமதி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க அமோக வெற்றி. மொத்தமுள்ள 225 இடங்களில் 159 இடங்களை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி கட்சி. மறுமலர்ச்சி சகாப்தத்தை தொடங்க உதவிய அனைவருக்கும் நன்றி. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிபர் அனுரகுமார திசநாயக்க பேட்டி. ஜார்க்கண்ட் மாநிலம் கோடாவில் ராகுல் காந்தி ஹெலிகாப்டருக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் அனுமதி தர மறுப்பு. 1 மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்ட பின்னர் அனுமதி. IPL மெகா ஏலத்தில் கலந்து கொள்ளும் வீரர்களின் பட்டியல் வெளியீடு. 366 பேர் இந்திய வீரர்கள் உட்பட 574 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்கின்றனர். தனுஷ் நடித்துள்ள குபேரா படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. தனுஷின் கெட்டப்பும் பின்னணி இசையும் கவனம் பெறுவதாக ரசிகர்கள் கருத்து.